ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம பிரித்தெழுதுக்கு மட்டுமே 2 வீடியோ போட்டாச்சு. ஒன்று புணர்ச்சி விதிகள் கான்செப்ட் எப்படின்றது ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அடுத்தது நமக்கு ஸ்கூல் புக்கில் நியூ புக்கில் 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள மொத்த பிரித்தெழுதுக்கு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, அதோட கண்டினியூஷன் தான் இப்போ நம்ம 3rd வீடியோவை பார்ட் 3 பார்க்க போகிறோம். ஸோ பிரித்தெழுதுன்றது கொஞ்சம் நிறைய பார்க்கணுன்றதுனால தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. அதில் மட்டும் இல்லாமல் இன்னும் நமக்கு ஓல்டு புக்கெலாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த ஓல்டு புக்கை நம்ம இன்றைக்கி எப்படியும் முடிச்சு கொடுத்துட்றேன். சரிங்களா ஆஃபீஸர். ஸோ ஹெல்த்து கொஞ்சம் சரியில்லை, அதனால தான் உங்களுக்கு கண்டினியூவாக வீடியோ போட முடியல. ஓகேங்களா. ஓகே, ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் சிலபஸ் அப்படின்றது தமிழ்ன்றது நான் எப்படியாவது உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்றேன். சரிங்களா. ஸோ நிறைய பேர் இலக்கணம் முடிச்சு கொடுங்க, இலக்கணம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக கண்டென்ட்டாக இருக்கிற எல்லாமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டேன். ரிமைனிங் உள்ளதெல்லாம் நமக்கு பெருசாக நமக்கு ரொம்ப டஃப்பானலாம் சொல்ல முடியாது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்மளாக போடுறது தான். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு சில பேஜ் மட்டும் தான் நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குமே. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நமக்கு இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணால் தான் நமக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ மற்றபடி நமக்கு இன்னும் பெருசாக நமக்கு இன்னும் இலக்கணம் நிறைய டாபிக் இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக கிடையாது. ஆல்மோஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உள்ள எல்லாமே நான் உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டேன். சரிங்களா. இன்னும் கொஞ்சம் மட்டும் தான் இருக்குது. அதுவுமே நமக்கு பெருசாக கண்டென்ட் இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே நமக்கு ஓனாக நம்மளாக போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ எதிர்ச்சொல்லுன்றது நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. அப்புறமேட்டுக்கா இந்த எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை இதெல்லாம் அறியணும். இதெல்லாம் நமக்கு சந்திப்பிழை தான். ஓகேங்களா. ஸோ இந்த சந்திப்பிழை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சந்திப்பிழை பார்த்தாலே நமக்கு எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை இதெல்லாம் நம்ம கவர் பண்ண மாதிரி ஆகிடும். சரிங்களா. இது என்ன, இது 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல். ஓகேங்களா. இதெல்லாம் நமக்கு ஸ்கூல் புக்கில் பார்த்தினாக்கா ரொம்ப ரேராக தான் இருக்கும். அதை பார்த்துக்கிட்டு அடுத்தது இதுக்கு ரிலேட்டடாக நமக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் எதாவது இருக்கா, அடுத்தது அவுட் சோர்ஸில் எதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம டே பை டே பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதில் பார்த்தாலே ஓரளவுக்கு நமக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ இதெல்லாம் நமக்கு பேச்சு வழக்கு சொற்களுக்கு இனியான தமிழ் சொற்களை எழுதுறது தான். இப்போ வெத்தலை அப்படின்னு எழுதுறத பேச்சு வழக்கில் வெத்தலைன்னு சொல்லுவோம். ஆனால் எழுத்து வழக்கில் வெற்றிலை அப்படின்னு எழுதுவோம். சரிங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். சரிங்களா. ஸோ இலக்கணம் டீச் பண்ணுங்கள், இலக்கணம் டீச் பண்ணிங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ இலக்கணம் அப்படின்றது இன்னும் உங்களுக்கு பெருசாக டீச் பண்ணுற அளவுக்கு கண்டென்ட் இருக்கானாக்கா கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா. ஸோ கலைச்சொல்லாக்கம்ன்றது இன்னும் உங்களுக்கு 6th-லேருந்து 10th வரைக்கும் உள்ளது மட்டும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. மற்றபடி ஒரு 2 வீடியோன்றது கலைச்சொற்கள் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பேரா இதெல்லாம் நம்மளாம் போடுறது தான். இதுக்கெல்லாம் நமக்கு உட்காந்து மெனக்கட்டு இதுக்கு படிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஓகேங்களா. ஸோ கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடை தேர்ந்தெடுத்தல் இதெல்லாம் நமக்கு இங்கே பெருசாக நமக்கு அதாவது கான்செப்டாக புரிஞ்சு படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் நமக்கு அங்கே பேரை கொடுத்துருப்பாங்க, அந்த பேரை வச்சு கொஸ்டின் கேட்டிருப்போம். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம அந்த பேரால் பார்த்து எழுதிக்க போகிறோம். ஓகேங்களா. மற்றபடி ஊமை தொடர் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டேன். இன்னும் மரபு தொடர், பழமொழிகள் உணர்த்தும் அந்த பொருள்கள் ரிலேட்டடாக உள்ள கண்டென்ட்டை மட்டும் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இது கொஞ்சம் நம்ம பார்க்கணும். அப்புறம் இதெல்லாம் நமக்கு இந்த கலைச்சொற்கள் இதிலே கவர் ஆகிடும். ஓகேங்களா. அந்த கலைச்சொற்கள் 10 கொஸ்டின் சொல்லியிருக்காங்களா, அதே இதுதான் இங்கேயுமே. ஓகேங்களா. இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் தான் இங்கேயும் நம்ம பார்க்க போகிறோம். மற்றபடி ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டேன். சரிங்களா. ஸோ அதேமாதிரி யூனிட் 7மே நம்ம ஹைலைட் பண்ணிக்கிற எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் இப்போ திருக்குறள் இன்னுமே நான் மொத்தம் 4 அதிகாரம் அப்லோட் பண்ணிட்டேன். ஒழுக்கமுடைமை, பொறைமுடைமை, ஊக்கமுடைமை. ஸோ இன்றைக்கி காலையில் தான் விருந்தோம்பல் அப்படின்றது கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தேன். சரிங்களா. ஸோ நம்ம விருந்தோம்பலும் முடிச்சிட்டோம். ஸோ டே பை டே நம்ம திருக்குறளும் அதிகாரம் வைஸ் பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா அதுவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அறநூல்கள் ப்ராப்பராக முடிச்சாச்சு. இன்னும் இது பேர் என்ன, தமிழ் பணி தொடர்பான செய்திகளாம். அதில் இந்த தமிழின் தொன்மை சிறப்பு இது நான் சொல்கிறேன், வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பிரித்தெழுதுக்கு வீடியோ முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கா இதை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். சரிங்களா. அதை முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஸோ ப்ராப்பராக இந்த ஏரியாவை நம்ம கவர் பண்ண மாதிரி ஆகிடும். அடுத்தது சான்றோர், தமிழ் சான்றோர் பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன கண்ணதாசன், தாராபாரதியார் எல்லாமே நான் நோட்ஸ் எடுத்து அதாவது கண்டென்ட்லாம் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். எங்கெங்கே இருக்கின்றதெல்லாம் நோட் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதெல்லாம் நான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். சரிங்களா. ஸோ கீவா ஜெகநாதன், தமிழ் ஒலி இவங்களாம் இப்போ தமிழ் ஒலியில் 9th நியூ புக்கில் மட்டும்தான் இருக்கார். கீவா ஜெகநாதனா இவரை பற்றி ஒரு 4-5 பேஜில் தான் ஒரு அதிகபட்சம் ஒரு 10-15 கொஸ்டினாக இவரை பற்றி ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து வேலுநாச்சியாரும் நல்லா படிக்க வேண்டியது தான். ஓகேங்களா. ஸோ வேலுநாச்சியார் பார்க்கணும். தாராபாரதி, காகித மில்லத்தில் நமக்கு ஸ்கூல் புக்கில் ஒரு லெசனில் ஒரே ஒரு டாபிக் மட்டும் நமக்கு இருப்பார், நியூ புக்கில் இருப்பார். அதை பார்த்துடலாம். சரிங்களா. அடுத்து டிகேசி, குன்றக்குடி அடிகளார் இவங்களை பார்த்தினா நமக்கு ஓல்டு புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸ் இந்த மாதிரி தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஆல்மோஸ்ட் நான் ஒரு 75% நான் உங்களுக்கு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டேன். ஓகேங்களா. ஸோ இது உங்களுக்கு புரிதலுக்காக தான் ஆரம்பத்திலே உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா ஆஃபீஸர். ஓகே, இந்த பிரித்தெழுது சேர்த்ததுக்கு மட்டும் நான் கொஞ்சம் உங்களுக்கு ப்ராப்பராக முடிச்சு கொடுக்கணுன்றக்காக தான் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நேற்று நம்ம 11th நியூ புக்கோட நான் முடிச்சிருப்பேன்.
ஓகேங்களா. ஏன்னா அதுக்கு மேலே என்னால் கண்டினியூ பண்ண முடியல சொல்லிட்டு நான் இந்த பேஜோட ஆஃப் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா. இதுலேருந்து அந்த ஈறுபோதல் இனமிகள் இந்த கான்செப்ட்ன்றது நேற்று நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க. இங்கே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்கா, பண்பு பெயர் புணர்ச்சியில் ஈறுபோதல் விதியின்படி மை விகுதி மறைந்த பிறகு நிலைமொழி நிறுதியில் மகரமை நின்று அந்த வருமொழியில் முதல் எழுத்தாக கசதவா வந்துச்சு அப்படின்னாக்கா முன்னின்ற மெய் தெரிதல் என்னும் விதியை வந்து பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா. சப்போஸ் நமக்கு அந்த நிலைமொழியோட ஈற்றில் மகரம் மெய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நிலைமொழி ஈற்றில் மகரமை இருந்து, ஓகேங்களா, நிலைமொழி ஈற்றில் மகரமை இருந்து வருமொழியில் காசாத்தாபா இருந்துச்சு அப்படின்னாக்கா அங்கே வந்து இந்த மகரமானது என்னவா தெரியுங்களாம், முன்னின்ற மெய் தெரிதல் அப்படின்ற மாதிரி இது வந்து இது இந்த மகரமானது திரிஞ்சு இதோடைய இனம் எழுத்து என்னவோ அந்த மாதிரி தெரிஞ்சிடும். அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க, முன்னின்ற மெய் தெரிதல். அதுவே ஈறுபோதல் விதியின்படி மை விகுதி மறைந்த பிறகு மகரமை வராத நிலையில் இனமிகள் அப்படின்ற விதியை வந்து பயன்படுத்தணும். சப்போஸ் வந்து நமக்கு வந்து இப்போ இங்கே பாருங்கள், இப்போது இங்கே இருக்குங்களா. ஓகே, இது செம்மை ப்ளஸ் தமிழ் பார்த்தாச்சு. அடுத்தது நமக்கு வந்து மை விகுதியே வரல. ஓகேங்களா. மை விகுதி மறைந்த பிறகு இந்த மகரமையே வரலை. இப்போ இங்கே வந்து மகரமை வந்திருக்கா, மகரமை வரலை. வராத பட்சத்தில் இனமிகள் அப்படின்ற மாதிரி, ஸோ காவோட இணையெழுத்து என்ன இங்கு அப்படின்ற மாதிரி வந்து விதியை பயன்படுத்திட்டு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பெருசாக ஒன்றும் இது இல்லை, அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ செம்மை ப்ளஸ் தமிழ்னா எப்படி பிரித்தெழுதலாம், செந்தமிழ் அப்படின்றது எப்படி பிரித்தெழுதலாம், செம்மை ப்ளஸ் தமிழ் ஈறுபோதல் விதியின்படி மை விகுதி கெட்டு போயிடும். அடுத்து இம்மு மட்டும் இருக்குது. ஸோ இங்கே வந்து மகரமை வந்திருக்கு. நிலைமொழி நீற்று எழுத்தில் மகரமை வந்துச்சு அப்படின்னாக்கா அது முன்னின்ற மெய் திரிதல். இந்த மெய் வந்து திரிஞ்சு இந்தாக மாறுது, செந்தமிழ் அப்படின்ற மாதிரி மாறிடும். அதுவே கருங்கடல், கருமை ப்ளஸ் கடல் ஈறுபோதலின் விதிப்படி மை விகுதி கெட்டு கரு மட்டும் இருக்கும். இங்கே மகரமை இருக்கா, இல்லை. அப்போது இனமிகள் அப்படின்ற அடிப்படையில் இதோட இணையெழுத்து என்ன இங்கு, அப்போ கருங்கடல் அப்படின்ற மாதிரி உணர்ந்திருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. அதே தான் பசுந்தளிர். இங்கே பாருங்கள், இணையவும் என்னும் விதியின் வந்து பயன்படுத்தியிருக்கோம். பசுந்தளிர்னா பசுமை ப்ளஸ் தமிழ், அதாவது வந்து பசுந்தளிர்னா பசுமை ப்ளஸ் தளிர் ஈறுபோதல். அடுத்தது அடியகரம் ஐயாதல், அப்போ பைசு ப்ளஸ் தளிர். அடுத்தது இணையவும் அப்படின்ற கான்செப்டில் இந்த சூ வந்து விட்டு ஓடி போயிடும், அப்போ பை ப்ளஸ் தளிர்னு இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது வந்து இனமிகள் அப்படின்ற கான்செப்டில் இங்கே தாவோட இணையத்தின இந்த, அப்போ பைந்தளிர் அப்படின்ற மாதிரி உணர்ந்துருக்கும். ஓகேங்களா. ஓகே, இது நமக்கு புணர்ச்சி ரிலேட்டடாக உள்ள கான்செப்ட். சரிங்களா. ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே இருக்குங்களா புணர்ச்சி விதி. சிறுகோள் எப்படி பிரித்தெழுதலாம், சிறுமை ப்ளஸ் கோள். ஓகேங்களா. சிறுகோள் நமக்கு பிரித்தெழுதுக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதுதான் அப்படியே நமக்கு கேட்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கூல் புக்கில் உள்ளதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. இதுக்கெல்லாம் வந்து பிடிஎஃப் கேட்காதீங்க. சரிங்களா. ஏன்னா நான் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வச்சு நடத்தலை, புக்கில் அங்கங்கே இருக்கிற பேஜில் இருக்கிறத பார்த்து தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்ல இதெல்லாம் உங்களுக்கு எழுதுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுப்போகுது, சிறுகோள் சிறுமை ப்ளஸ் கோள் அவ்வளோதான். சரிங்களா. அதனால் இலக்கணம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபுல்லாக வந்து வேர்டு, அதாவது வந்து ஒரு வார்த்தையை தான் நமக்கு வந்து இருக்க போகுது. அதனால் அதெல்லாம் உட்காந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா. சிறுகோள் சிறுமை ப்ளஸ் கோள் ஈறுபோதல் விதியில் மை விகுதி கெட்டு சிறுகோள் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். பொற்சிலம்புன்றது பொன் ப்ளஸ் இளம்பு, அதாவது நானா வல்லினம் வாரா டாராவும். அதாவது என்னென்னா சிம்பிள், நீங்கள் இதெல்லாம் ஒன்று இது பண்ணிக்கோன்னா இந்த இர்ரானது பிரித்து எழுதுகிறப்ப இன்னாக தெரியும். அப்போ பொற்சிலம்பு அப்படின்றது பொன் ப்ளஸ் இளம்பு. சரிங்களா. இங்கே பாருங்கள், இழுக்கின்றி இழுக்கு ப்ளஸ் இன்றி. ஓகேங்களா. அடுத்தது இங்கே என்ன இருக்குது, இக்கு ப்ளஸ் ஊன்னு இருக்குங்களா. அப்போ உயிர்வின் குரல் மெய்விட்டோடும் என்ற கான்செப்டில் ஊ போயிடும். அப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுதல் விதிப்படி இக்கு ப்ளஸ் இ கீ என்றாகி இழுக்கின்றி என்று ஆகியிருக்கும். அடுத்து முறையறிந்து, முறை ப்ளஸ் அறிந்து ஐ வந்திருக்கா, இ ஐவரின் எவ்வும். அப்போ இ ப்ளஸ்ஸா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதில் பெண் விதிப்படி இ ப்ளஸ்ஸா யா என்று ஆகியிருக்கும். அப்போ முறையறிந்து. ஓகேங்களா. இங்கே பாருங்கள், அரும்பொருள் அப்படின்றது அருமை ப்ளஸ் பொருள். அரும்பொருள் எப்படி பிரித்தெழுதலாம், அருமை ப்ளஸ் பொருள். அருமை ப்ளஸ் பொருள் என்பதை சேர்த்து எழுதுங்க அப்படின்னாக்கா ஈறுபோதலின் விதியின்படி மை விகுதி போயிடும். அடுத்தது இங்கே இனமிகள் அப்படின்ற கான்செப்டில் பாவோட இணையெழுத்துனா இம்மு, அப்போ இம்முன்ற ஒரு இணையெழுத்து சேர்ந்து அரும்பொருள் என்று ஆகியிருக்கும். அரும்பொருள் என்பது பிரித்தெழுத கிடைப்பது அருமை ப்ளஸ் பொருள், அருமை ப்ளஸ் பொருள் என்பது சேர்த்தெழுத கிடைப்பது அரும்பொருள். அது எப்படி வந்துச்சுன்றது தெரிஞ்சுக்கணும். மனை என, மனை ப்ளஸ் என இ ஐவரின் எவ்வும். ஓகேங்களா. அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இல்பே அப்படின்ற கான்செப்டில் மனை ப்ளஸ் என என்பது மனை என என்று ஆகியிருக்கும். இங்கே பாருங்கள்,
பயம் இல்லை, பயம் ப்ளஸ் இல்லை, பயம் இல்லை என்பதை எவ்வாறு பிரித்து எழுதலாம்? பயம் ப்ளஸ் இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல தான் வந்து பிரிக்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா பயம் ப்ளஸ் இல்லை என்பதை சேர்த்து எதுக்கு அப்படின்னாக்கா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதியின்படி பயம் இல்லை என்று ஆகியிருக்கும். கற்பொடி, கல் ப்ளஸ் பொடி. ஓகேங்களா? கற்பொடி இது பிரிக்கிறப்ப கல் ப்ளஸ் பொடி என்று ஆகியிருக்கும். லாலா வேற்றுமையில் வலிவரின் ராடாவும். ஓகேங்களா? ஸோ இருன்னு வந்தாக்கா அது வந்து கல் ப்ளஸ் பொடி என்று தெரியும். அடுத்தது பாருங்கள், உலக அனைத்தும், உலகு ப்ளஸ் அனைத்தும், உலக அனைத்தும், உலகு ப்ளஸ் அனைத்தும், உயிர் நுக்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதியின்படி திருவடி, திரு ப்ளஸ் அடி, திருவடி திரு ப்ளஸ் அடி, ஏனைய உயிர்கள் வரின் வவ்வும் என்ற அடிப்படையில் இவ்வு வந்திருக்கும். அப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற கான்செப்ட். சரிங்களா ஆஃபீஸர்? நீரோடை, நீர் ப்ளஸ் ஓடை. ஓகேங்களா? நீரோடை, நீர் ப்ளஸ் ஓடை, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதியின்படி நீர் ப்ளஸ் ஓடை என்பது நீரோடை என்று புணர்ந்திருக்கும். சிற்றூர், சிறுமை ப்ளஸ் ஊர். ஓகேங்களா? சிற்றூர் அப்படின்னாலே சிறுமை ப்ளஸ் ஊர், ஈறு போதல். அடுத்தது தன்னொற்று இரட்டித்தல். ஓகேங்களா? அந்த அடிப்படையில் இரு வந்து திரும்ப வந்திருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து உயிர்வர் நுக்குரல் மெய்விட்டோட விதியின்படி ஊ வந்து போயிருக்கும். அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி சிற்றூர் என்று ஆகியிருக்கும். ஸோ சிற்றூர் என்பதை பிரித்தெழுதி கிடைப்பது சிறுமை ப்ளஸ் ஊர், சிறுமை ப்ளஸ் ஊர் என்பதை சேர்த்தெழுதி கிடைப்பது சிற்றூர் ஆகும். அடுத்து கற்பிழந்தது, இந்த இர்ரானது இல்லாக தெரியும். கல் ப்ளஸ் பிளந்து, லாலா வேற்றுமையில் வலிவரின் ராடாவும். ஓகேங்களா? அப்போ அதன் அடிப்படையில் கற்பிளவு அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். மணிக்குளம், மணி ப்ளஸ் குளம். ஓகேங்களா? மணிக்குளம் அப்படின்னாக்கா மணி ப்ளஸ் குளம், இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தபா மிகும். ஓகேங்களா? அதாவது இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஈன்ற ஒரு உயிர் இருக்குது. ஓகேங்களா? இங்கே காசா தபால் இருக்குது. அப்போ அங்கே வந்து ஒரு வல்லொற்று மிகும், மணிக்குளம் என்று ஆகியிருக்கும். அமுதென்று, அமுது ப்ளஸ் என்று. ஓகேங்களா? ஸோ உயிர்வர் நுக்குடன் வெயில்ட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. புவி ஆட்சி, புவி ப்ளஸ் ஆட்சி, ஐவரின் எவ்வும் என்ற கான்செப்டில் புவி வந்திருக்கும். அப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் அடிப்படையில் புவி ஆட்சி என்று சேர்ந்திருக்கும். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த கொஸ்டின் அது நமக்கு வந்து இப்படி கொடுத்துட்டு தான் வந்து பிரித்து எழுதுகின்ற மாதிரி 4 ஆப்ஷன் கொடுக்க போகிறாங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், 4 ஆப்ஷன்லையுமே அந்த விதி யூஸ் பண்ணி பாருங்கள். எந்த விதி யூஸ் பண்ணி போட்டாக்கா இது வருதோ அப்போ அதுதான் ஆன்சர் அப்படின்ற மாதிரி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இங்கே பாருங்கள், மண்ணுடை, மண் ப்ளஸ் உடை. ஓகேங்களா? மண்ணுடை, மண் ப்ளஸ் உடை, தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அப்படின்ற மாதிரி. அதாவது தனிக்குறிலுங்களா, தனிக்குறிலுக்கு முன்னாடி ஒற்று, இங்கே உயிர் வரப்போ இந்த ஒற்றானது இரட்டிக்கும் பார்த்துருந்தோமா. தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் என்ற அடிப்படையில் இன்னுன்றது திரும்ப வந்திருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே எனக்கு அடிப்படையில் மண்ணுடை என்று ஆயிருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், புறம் தருதல், புறம் ப்ளஸ் தருதல். ஓகேங்களா? இங்கே என்ன வந்திருக்கு, இந்த மவ்வீர் ஒற்று அழிந்து இனமாக திரிவவும் அப்படின்ற மாதிரி. இதோட என்ன எழுத்து என்ன, இந்து. அந்த மாதிரி வந்து இம்மானது இந்தாக தெரிந்து புறந்தருதல் என்று புணர்ந்திருக்கும். சரிங்களா? கருங்கடல், கருமை ப்ளஸ் கடல், கருங்கடல் எப்படின்னு பிரிப்போம், கருமை ப்ளஸ் கடல். கருமை ப்ளஸ் கடல் என்பதை எவ்வாறு சேர்த்து உதவும், ஈறுபோதல், அடுத்து இனமிகள் அப்படின்ற அடிப்படையில் புணர்ந்திருக்கும். சரிங்களா? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா ஆஃபீஸர்? கொஸ்டின் நமக்கு இது கொடுத்துருவாங்க. கருங்கடல் என்பதை பிரித்து எழுதுக. ஆப்ஷன் ஏ கரு ப்ளஸ் கடல், ஆப்ஷன் பி கருங்கு ப்ளஸ் கடல், ஆப்ஷன் சி கருமை ப்ளஸ் கடல், ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நீங்கள் ஆப்ஷனை பாருங்கள். இப்போ ஒரு ஆப்ஷனை எடுத்து நம்ம பார்த்து நம்ம அங்கே விதி யூஸ் பண்ணோம். இப்போ இங்கே கருமை ப்ளஸ் கடல் இருக்குது. அப்போ ஈறு போதல் என்ற அடிப்படையில் மை போயிடும். அடுத்து இனமிகள் என்ற அடிப்படையில் இங்கு வந்திருக்கும். அப்போ கருங்கடல் என்று புணர்ந்திருக்கும். அப்போ இதுதான் ஆப்ஷன்ற மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணணும். சரிங்களா? தடந்தேர், தடம் ப்ளஸ் தேர். ஓகேங்களா? தடந்தேர், தடம் ப்ளஸ் தேர். அப்போ மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமாக திரிபவும் அப்படின்ற மாதிரி என்னென்ன அப்படின்னாக்கா இங்கே தடம் ப்ளஸ் தேர் இருக்குங்களா. ஸோ இந்த மா என்பது என்னவா ஆகிடும், இதோட இனமான இந்தாக திரிந்தும். ஓகேங்களா? ஸோ தடந்தேர் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த என்னோடய வீடியோவை இந்த பிரித்து இதுக்கு ரிலேட்டடாக நான் போட்டதை ஃபஸ்ட்டு வீடியோ செகண்ட் வீடியோ பார்த்துட்டு இதை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ள கண்டென்ட்டை நம்ம ஒரு டைம் கண்ணால் பார்க்கணுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு புக்கான ஒவ்வொரு பேஜும் உங்களுக்கு நான் திருப்பி சொல்லிகிட்டு இருக்கேன். சரிங்களா ஆஃபீஸர்? ஸோ இது ப்ராப்பராக முடித்து கொடுக்கணுன்றதுக்காக தான் உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், காலத்தச்சன், காலம் ப்ளஸ் தச்சன். ஓகேங்களா? ஸோ காலத்தச்சன் அப்படின்றது எப்படி பிரித்து எழுதலாம், காலம் இந்த மகரமானது ஒற்று அந்த மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் அப்படின்ற மாதிரி கால ப்ளஸ் தச்சன் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும்.
அடுத்தது வன்மைக்கு இனமாக திரிவோம் அப்படின்ற மாதிரி காலத்தச்சன்ற மாதிரி இருந்திருக்கும். சரிங்களா? இங்கே என்ன இருக்குது, இங்கே வந்து ஒரு உயிர் இருந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்தது இங்கே வந்து காச தாபா வந்திருக்கு. அப்போது அதோடைய ஒற்று வந்து வந்திருக்கும். அப்போ கால இத்து தச்சன் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்ஷன் பார்த்தாலே எப்படி வந்திருக்குன்றது ஒரு புரிதல் கிடைக்கும். ஓகே, இங்கே வந்து காலம் ப்ளஸ் தச்சன் இருந்திருக்கும். எப்படி காலம் ப்ளஸ் தச்சன் இருந்திருக்கும். அப்புறமேட்டுக்கா மவ்வீறு ஒற்று அழிந்திருக்கும். வெறும் காலம் ப்ளஸ் தச்சன் இருந்திருக்கும். அடுத்தது இங்கே வந்து உயிர் இருக்குது, அதான் இல்லு ப்ளஸ் உயிர் எழுத்து இருக்குது. இங்கே காசா தபா வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக வந்து ஒரு வல்லின ஒற்று வந்திருக்கும். அப்போ இங்கே கால தச்சன் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். அப்போ வந்து ஆப்ஷன் இதுதான் அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணணும். உழுது உழுது ப்ளஸ் உழுது. ஓகேங்களா? உழுது ப்ளஸ் உழுது. பேரழகு பெருமை ப்ளஸ் அழகு. பேரழகுனா பெருமை ப்ளஸ் அழகு. ஈறு போதல் ஆதி நீடல். அடுத்தது உயிர்வன் உக்குரல் மெய்விட்டு ஓடும். அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. சரிங்களா? ஓகே, பேரழகு பெருமை ப்ளஸ் அழகு. ஸோ இதை நீங்கள் டைம் வேஸ்ட் ஆகுதுன்ற அளவுக்கு பார்க்காம எப்படி இப்போ பிரிச்சிருக்காங்கன்றதை நீங்கள் கண்ணால் ஒரு டைம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கம்ப்ளீட்டட் 11th நாம் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஓகே, இப்போ நமக்கு 12th வந்து என்ன இருக்குன்றது பார்த்துலாம். சரிங்களா? 12th தமிழ் புக்கில் பிரித்தெழுகள் ரிலேட்டடாக என்ன இருக்குன்னு பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம நியூ புக்கு கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆகிடும். சரிங்களா ஆஃபீஸர்? ஸோ இங்கே பாருங்கள், செம்பருதி செம்மை ப்ளஸ் பருதி. செம்பருதி செம்மை ப்ளஸ் பருதி. ஈறு போதல். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து செம்பருதி என்றாயிருக்கும். வானம் எல்லாம் வானம் ப்ளஸ் எல்லாம். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. உன்னை அல்லால் உன்னை ப்ளஸ் அல்லால். ஐவரின் எவ்வும். அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. செந்தமிழே எப்படி பிரித்து எழுதுவோம் அப்படின்னாக்கா செம்மை ப்ளஸ் தமிழே. ஈறு போதல். அடுத்தது முன்னின்ற மெய்த்தீர்தல் அப்படின்ற அடிப்படையில் இந்த இம்மானது இதுக்கு இனமான இந்தாக தெரிந்திருக்கும். செந்தமிழே என்று புணர்ந்திருக்கும். சரிங்களா? ஆங்கவற்றுள் ஆங்கு ப்ளஸ் அவற்றுள். ஆங்கவற்றுள்னா ஆங்கு ப்ளஸ் அவற்றுள். ஸோ உயிரினு குரல் மெய்விட்டு ஓடும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. தனி ஆழி தனி ப்ளஸ் ஆழி. ஐவரின் எவ்வும் என்ற அடிப்படையில் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற மாதிரி தனியாழியாக இருக்கும். வெங்கதிர் வெம்மை ப்ளஸ் கதிர். 4 ஆப்ஷனை பாருங்கள். அந்த 4 ஆப்ஷனில் எந்த அடுத்த ஃபார்முலாவில் வந்து அதாவது எந்த ஆப்ஷனில் வந்து நம்ம வந்து இந்த புணர்ச்சி இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா யூஸ் பண்ணி நமக்கு வந்து வெங்கதிர் அப்படின்ற மாதிரி புணர்ந்திருக்கும். அதுதான் ஆன்சர் அப்படின்ற மாதிரி நீங்கள் போடணும். அதுக்காக தான் இந்த கான்செப்ட் சொல்லிகிட்டே இருக்கேன். இதெல்லாம் நமக்கு வந்து ஈஸியாக ரெண்டு வார்த்தையை பிரிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் கொஞ்சம் டஃப்பாக கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதுக்காக தான் இந்த விதியெல்லாம் பார்த்துட்டு போங்கன்னு சொல்கிறேனே. வெங்கதிர் வெம்மை ப்ளஸ் கதிர். ஈறு போதல். அடுத்து முன்னின்ற மெய்த்தேர்தலின் அடிப்படையில் இம்மானது இதுக்கு என்னமான எழுத்துனா இங்கு. அப்போ இங்காக தெரிந்து வெங்கதிர் என்று புணர்ந்திருக்கும். இனநிறை இனம் ப்ளஸ் நிறை. இனநிறை அப்படின்றத எப்படி பிரித்து எழுதலாம்? இனம் ப்ளஸ் நிறை அப்படின்ற மாதிரி பிரித்து எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே மவ்வீறு ஒற்றெழுந்து உயிரீறு ஒப்பம் அப்படின்ற மாதிரி இனநிறை இருக்கும். ஓகேங்களா? இந்த இம்மு கெட்டு இனநிறை அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அடுத்து பாருங்கள், புதுப்பெயல் புதுமை ப்ளஸ் பெயல். ஓகேங்களா? புதுப்பெயல் அப்படின்னாக்கா புதுமை ப்ளஸ் பெயல். மேக்ஸிமம் வந்து சேமாக வந்து இந்த மாதிரி வந்து புதுப்பெயல். ஸோ இங்கே வந்து ஒற்று என்பது நமக்கு வந்து கண்டினியூஸாக வருதுங்களா? இந்த மாதிரி வந்தாலே மேக்ஸிமம் அங்கே வந்து மை விகுதியாக தான் பிரியுமே அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. புதுப்பெயல் புதுமை ப்ளஸ் பெயல். அடுத்தது ஈறுபோதல். தென் பார்த்திங்க அப்படின்னாக்கா இயல்பினும் விதின் என்ற உயிர் முன் காசா தவமி. ஏன்னா அங்கே வந்து இத்து ப்ளஸ் ஊன்னு இருக்குமா, இங்கே ஒரு உயிர் இருக்குது, முன்னாடி காசா தபா இருக்குது. அப்போது இங்கே ஒரு வல்லினம் மிகும். அப்போது புதுப்பெயல் அப்படின்ற மாதிரி புணர்ந்திருக்கும். சரிங்களா? அருங்கானம் அருமை ப்ளஸ் காணம். அருங்கானம் இருக்கா, அருமை ப்ளஸ் காணம். ஈறுபோதல். அடுத்தது இனமிகள் அப்படின்ற அடிப்படையில் இங்கே வந்திருக்கும், அருங்கானம் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இனமிகள் தெரியும். காக்குன்னா காஞ்சா சாஞ்சா, டாக்குன்னா தாக்குன்னா பாக்குமா, அடுத்தது ராக்குன்னா. சரிங்களா? ஓகே. எத்திசை ஏ ப்ளஸ் திசை. எத்திசைன்றது எப்படி பிரித்ததெல்லாம் ஏ ப்ளஸ் திசை. ஸோ இயல்பினும் விதின் என்ற உயிர் முன் காசா தபா மிகும். இங்கே வந்து உயிர் எழுத்து மட்டும் இருக்குங்களா, இதுக்கு முன்னாடி வந்து காசா தபா இருக்கா, அப்போ இங்கே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வல்லினம் மிகும். அப்போ எத்திசை என்று புணரும். சரிங்களா? உள்ளொன்று உள் ப்ளஸ் ஒன்று. உள்ளொன்று உள் ப்ளஸ் ஒன்று. அடுத்தது தனிக்குறில் முன் ஒற்று. தனிக்குறிலுக்கு முன்னாடி ஒற்று உயிர் வரி நிரட்டும் அப்படின்ற அடிப்படையில் இங்கே இன்னொரு ஒற்று வரும். அப்போ உள் அப்புறம் எல் ப்ளஸ் ஓ இருக்கும். அப்புறம் உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பின் அடிப்படையில் உள்ளொன்று என்று புணர்ந்தது. ஓகேங்களா? ஒருமையுடன் ஒருமை ப்ளஸ் உடன். ஈறுபோதல். ஓகேங்களா? ஒருமையுடன் ஒருமை ப்ளஸ் யுடன். ஓகே. அப்போது ஐ வந்துருக்குங்களா, ஐவரின் எவ்வும். அப்போ இ ப்ளஸ் உ உடம்படுமை. அதாவது வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பின் அடிப்படையில் யூ என்று தெரிந்து ஒருமையுடன் என்பதை
இந்த மாதிரி புணர்ந்துருக்குன்னு சொல்கிறோம். சரிங்களா? ஓகே, இங்கே பாருங்கள், பூம்பாவாய், பூ ப்ளஸ் பாவாய். ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்களா? பூம்பாவாய் எப்படி வந்து பிரித்து எழுதலாம்? பூ ப்ளஸ் பாவாய். பூ பெயர் முன் இனமென்மையும் தோன்றும். பார்த்தோமா? பூ பெயர் முன் அதோடைய இன எழுத்தான மெல்லின எழுத்தும் தோன்றும். அப்போ இதோடைய இன எழுத்து என்ன? இம்மு. அப்போ பூப்பாவை என்பதை பூம்பாவாய் என்று தெரியும். சரிங்களா? கண்டிப்பாக இதெல்லாம் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது அகநானூரில் எங்கே பாருங்கள், பெருங்கடல், பெருமை ப்ளஸ் கடல், ஈறுபோதல், இனமிகள். தலைக்கோல், தலை ப்ளஸ் கோல், ஐவரின் எவ்வும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து இயல்பினும் விதியும் என்ற உயிர்முன் தாபா மிகும். ஓகேங்களா? ஸோ தலை ப்ளஸ் கோல் அப்படின்றத நம்ம சேர்த்து எழுதுகிறப்ப இங்கே உயிரெழுத்து இருக்குது. ஓகேங்களா? இங்கே நம்ம ஏன் வந்து உடம்படுமை யூஸ் பண்ணல மேம் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இங்கே நம்ம உடம்படுமை எப்போ யூஸ் பண்ணணும்? வருமொழியின் முதல் எழுத்தானது உயிரெழுத்தாக இருந்தால் மட்டுமே ஐவரின் எவ்வும் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணணும். ஆனால் இங்கே உயிரெழுத்தில் வந்து ஐயில் முடிஞ்சிருக்கு. ஆனால் இங்கே வந்து மெய்யெழுத்தில் ஸ்டார்ட் ஆகிருக்குங்களா? அப்போது இயல்பினும் விதினும் என்ற உயிருக்கு முன்னாடி, ஓகேங்களா, அதாவது இந்த விதிக்கு முன்னாடி தப வரப்போ அங்கே கண்டிப்பாக வந்து ஒரு வல்லினம் மிகும். அதுதான் தலைக்கோல் என்று புணர்ந்தது. ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அதனால் உங்களுக்கு ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். ஓகேங்களா? முன்னுடை, முன் ப்ளஸ் உடை. ஓகேங்களா? முன்னுடை அப்படின்னாக்கா முன் ப்ளஸ் உடை. ஸோ தனிக்குறில் முன் ஒற்று, தனிக்குறிலுக்கு முன்னாடி வந்து ஒற்று, உயிர் வரின் இரட்டும்ன்ற அடிப்படையில் இன்னொரு இன்னும் வந்திருக்கும். அடுத்தது புரியுதுங்களா? தனிக்குறில் முன் ஒற்று, உயிர் வரின் இரட்டும் அப்படின்னா இன்னொரு ஒற்று வந்திருக்கும். அடுத்து உடல்மேல் உயிர் வந்து ஒன்று இயல்பு விதியின்படி முன்னுடை அப்படின்ற மாதிரி தெரிந்திருக்கும். ஏழை என, ஏழை ப்ளஸ் என, ஐவரின் வருமொழி முதலெழுத்து உயிராக வரின் அங்கே ஈன்ற உடம்படுமை வரும். அடுத்தது உடல்மேல் உயிர்ந்து ஒன்றுவதில் பயன் விதிப்படி ஏழை என என்று உணர்ந்தது. நன்மொழி, நன்மை ப்ளஸ் மொழி. நன்மொழி அப்படின்னாக்கா நன்மை குட்டல் மொழி. ஸோ ஈறுபோதல் அப்படியே நன்மொழியாக இருக்கும். உரனுடை, உரன் ப்ளஸ் உடை. உரனுடை அப்படின்னாக்கா உரன் ப்ளஸ் உடை. ஸோ உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. ஓகே ஆஃபீஸர், நாம் 12th நியூ புக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ உங்களுக்கு நியூ புக் அப்படின்றது அப் 6th-லேருந்து 12th வரைக்கும் உள்ள மொத்தத்தையும் நான் உங்களுக்கு ப்ராப்பராக நமக்கு ஒவ்வொரு செய்யுள் முடிஞ்சு நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்களா, அது எல்லாத்தையுமே சூப்பராக உங்களுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட நான் அப்லோட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ ஓல்டு புக்குன்றது நான் வந்து இப்போ நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு இப்போ வந்து நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இது நீங்கள் அதுக்குள்ளே வந்து இந்த நியூ புக்குன்றதை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? இதை முடிச்சிடுங்க. அடுத்து நான் இந்த ஓல்டு புக்கையும் நம்ம வந்து புக்கில் உள்ள வைஸ் அந்த பேஜில் இருக்கிற வைஸ் நம்ம பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஓரளவுக்கு வந்து புக்கில் உள்ள பிரித்தெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கும். ப்ளஸ் இது வந்து ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா? இப்போ நியூ புக் இது வந்து பார்ட் 3 போடுறேன். அடுத்து ஓல்டு புக்கு வந்து ஒரு பார்ட் 4. ஓகேங்களா? ஸோ பார்ட் 4 அப்படின்ற மாதிரி போட்டுட்டு பார்ட் 5ல் வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா கவர்மெண்ட் மெட்டீரியல், அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், கவர்மெண்ட் மெட்டீரியல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அவுட் சோர்ஸ் அப்படின்ற அடிப்படையில் உங்களுக்கு ஃபுல்லாக கொஸ்டின் ஆன்சர் டைப்பில் எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு டைம் காமிச்சிடுறேன். ஸோ கண்டிப்பாக பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுன்றது 5 பார்ட்டாக நம்ம வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே, தேங்க்யூ.